வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய தலைச்சங்காடு நான்மதிய பெருமாள் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஈசனை வர்ணிக்கும் போது அவரை பிறைசூடி என்பார்கள் அடியார்கள். அதற்கேற்ப அவரின் சடையில் பிறைச்சந்திரன் இருப்பதாக வேதங்களும் உபநிடதங்களும் போற்றுகின்றன. எனவே அவருக்கு சந்திரமௌலி என்கிற திருநாமமும் உண்டு. ஆனால் பெருமாள் சந்திரனை தன் தலையில் சூடியவராக காட்சி கொடுக்கும் தலம் ஒன்று உண்டு. அத்தலத்தில் வழிபட்டால் மனதில் குறைகள் அனைத்தும் விலகி சந்தோஷமும் நிம்மதியும் குடிக்கொள்ளுமாம். வாருங்கள் அந்த அற்புத தலத்தின் மகிமையை தெரிந்து கொள்வோம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது தலைச்சங்காடு எனும் திவ்ய தேசம். மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இத்தலத்தை திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் மங்களாசாசனம் செய்துள்ளார். இங்கு பெருமாள் நான்மதிய பெருமாள் என்கிற திருநாமத்தோடு பிறைசூடிய பிரானாக காட்சி தருகிறார். காவிரி பூம்பட்டினத்தின் அருகிலுள்ள இவ்வூர் சங்கு வணிகத்தில் சிறந்து விளங்கியது. அதனால் இந்த ஊருக்கு தலைச்செங்கோடு என்ற பெயர் ஏற்பட்டு அதுவே தலைச்சங்காடு ஆனது என்கிறது தல வரலாறு. கிழக்கு நோக்கிய சந்நிதியில் ஸ்ரீதேவி பூமாதேவி சமேதராக மார்பில் மகாலட்சுமி தாயாரை தாங்கியபடி அருள் புரிகிறார் பெருமாள். பெருமாளின் திருவலகை கண்டவுடன் மனம் ஆனந்தம் அடையும், கவலைகள் மறக்கும், ஆனந்த அதிர்வுகள் உள்ளூர எழுவதை அனைவருமே உணர முடியும். பெருமாள் சந்நிதிக்கு எதிரில் கருடாழ்வார் மற்றும் ஆஞ்சநேயர் சந்நிதிகள் உள்ளன. மேற்கில் தலைச்சங்க நாச்சியார் என்ற திருநாமத்துடன் தாயார் தனிச்சந்நிதி கொண்டுள்ளார். இந்த கோவிலின் உற்சவருக்கு வெண்சுடர் பெருமாள் என்பது திருநாமம். சந்திரனை தன் தலையில் சூடிய பெருமாள் அருளும் இந்த தலத்தின் புஷ்கரணிக்கு சந்திர புஷ்கரணி என்றே பெயர். இங்குள்ள விமானமும் சந்திர விமானம். சந்திரனின் சாபத்தை போக்கி அருள் புரிந்ததால் இந்த பெருமாளுக்கு சந்திர சாபகர் என்ற திருப்பெயரும் உண்டு. சந்திரன் அழகில் சிறந்து விளங்கியதால் தட்சன் தன் 27 மகள்களையும் அவனுக்கு மனம் செய்து கொடுத்தார். ஆனால் சந்திரன் ரோஹிணியிடம் மட்டுமே அதிக அன்பு செலுத்தினான். இதனால் வருந்திய மற்ற பெண்கள் தந்தையிடம் முறையிட்டனர். தட்சன் சந்திரனுக்கு பலவாறு புத்திமதி கூறியும் அவன் கேட்கவில்லை. ஆனால் கோபம் கொண்ட தட்சன் உன் கலைகள் அனைத்தும் குறையட்டும் என்று சாபமிட்டார். சாபம் பலித்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலையாக குறைந்தது. பொலிவை இழந்து தவித்தான் சந்திரன். ஒரு கலை மட்டுமே எஞ்சியிருக்க சந்திரனின் ஆணவம் அழிந்தது. அவன் பெருமாளை சரணடைந்து விமோசனம் வேண்டினான். அவனுக்கு திருவருள் புரிய சித்தம் கொண்டார் பெருமாள். திருவரங்கம், திரு இந்தலூர், தலைச்சங்காடு ஆகிய தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்து வழிபட்டால் அவன் சாபம் தீரும் என்பதை உணர்த்தினார். அதன்படி பூலோகம் வந்த சந்திரன் திருவரங்கம் சென்று அங்கு அமைந்திருக்கும் நெய்தல் பூக்கள் நிறைந்த புஷ்கரணியில் நீராடி 15 ஆண்டு காலம் ரங்கநாதனை தரிசித்து தவம் செய்தான். பின்னர் மயிலாடுதுறை அருகிலுள்ள திரு இந்தலூரில் பரிமள ரங்கராதரை வழிபட்டான். தொடர்ந்து இத்தலத்துக்கு வந்து சேர்ந்தான். இங்கே புஷ்கரணியில் நீராடி இங்குள்ள பெருமாளை ஆராதித்து வந்தான். விரைவில் சந்திரனுக்கு காட்சியளித்த பெருமாள் தன் தலையில் பிறையை சூடி சந்திரனின் சாபத்தை தீர்த்தருளினார். சந்திரனின் சாபம் தீர்த்த பெருமாள் இவர் என்பதால் ஜாதகத்தில் சந்திரதோஷம் உள்ள அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டு நன்மைகள் அடையலாம். இங்குள்ள சந்திர தீர்த்தத்தில் நீராடி இத்தலத்து பெருமாளை அர்ச்சித்து வணங்கினால் பாவங்கள் தொலையும், திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் கிட்டும். தியான கோலத்தில் அமர்ந்த நிலையில் இங்கு அருளும் நரசிம்மருக்கு பானகம் நிவேதனம் செய்து மாலை சூடி வணங்க ஆரோக்கியம் மேம்படும். எதிரிகள் தொல்லை விலகும், மனக்குறை தீரும், தீவினைகள் அகலும். ஆஞ்சநேயரை வணங்க சனி தோஷம் நீங்கும் என்கிறார்கள் பக்தர்கள். மனோகாரனான சந்திரனின் சாபம் தீர்த்த இத்தலத்துக்கு வந்து வழிபட்டாலே மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் என்கிறார்கள் பக்தர்கள். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒரு முறை நான்மதிய பெருமாளை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வளமும் நலமும் கூடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.